ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான டிஷ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாழைக்காய் மீன் கறி எப்படி செய்யலாம்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இது சாதம் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அதுக்கு ஒரு 6 வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே தோலெல்லாம் எடுத்துடலாம். இது எல்லாத்தையுமே தொலியெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிவிட்டு நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பில் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் சூடாகட்டும். சூடானோன்னா நம்ம வாழைக்காவை இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ வாழைக்காவை இதில் போட்டுக்கலாம். வாழைக்காய் நல்லா ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடும். இப்போ வாழைக்காய் நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். வாழைக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கறி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ அதே கடாயில் அந்த ஆயிலை எடுத்துட்டு கொஞ்சம் ஆயில் வச்சுருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. இதில் ஒரு 5 கிராம்பு, 5 ஏலக்காய், பட்டை ஒரு 5, இது கூட ஒரு 3 வெங்காயம், இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 தக்காளி இதில் சேர்த்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசி வைப்போம். இதில் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா இது எல்லாத்தையும் நல்லா மசியட்டும், மிக்ஸ் ஆகட்டும். இதில் நம்ம மசாலா எதுவும் அதிகமாக நம்ம போட போகிறது கிடையாது. இது நல்லா சுதிச்சு கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் வச்சுட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் வத்தி இருக்கு. இப்போ நம்ம இதில் வாழைக்காவை நம்ம போட்டுக்கலாம்.
இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காவில் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுது. இப்போ ஃபைனலாக கொஞ்சம் நம்ம மல்லியில் சேர்த்துக்கலாம். இப்போ வாழைக்காய் மீன் கறி ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இதில் மசாலாலாம் கம்மியாக தான் போட்டு செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இந்த வாழைக்காய் மீன் கறி நம்ம சாதத்துக்கு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.